ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வாழைக்காய் சிப்ஸு தான் எப்படி சிம்பிளான மெத்தடில் செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாழைக்காய் சிப்ஸ் பெரும்பாலும் நேந்திரங்காய் வச்சு தான் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி நம்ம நார்மலாக வீட்டில் பச்சி போகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த வாழைக்காய் வச்சு செஞ்சுருக்கேன். டேஸ்ட் சூப்பராக வந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ அதுக்கு நான் ஒரு 5 வாழைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா இதை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போ மேலே உள்ள காம்பையும் கீழே உள்ளதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் அந்த மொனை இருக்குல்ல, அதில் நீங்கள் கோடு போட்டிங்க அப்படின்னா ஒரு 3 இடத்துல இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு அப்படியே நீங்கள் உரிச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்துடும். நான் இப்போ ஃபஸ்ட்டு உரிக்கிற வாழைக்காய்க்கு உள்ள ஆழமாக கோடு போட்டேன். அதனால் அந்த காயும் சேர்ந்து லைட்டாக கட் ஆயிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம அந்த கோடு கரெக்டாக போட்டோம் அப்படின்னாவே நல்லா நம்ம வாழைப்பழம் உரிக்கிறதுக்கு எப்படி வரும் அதை மாதிரி ஈஸியாக வந்துடும். பாருங்கள், அந்த ஒரு சைடில் தான் லைட்டாக கட் ஆகிருக்கு. மற்றபடி சூப்பராக உரிச்சாச்சு. இதே மாதிரி எல்லா காயையும் உரிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இன்னொரு இதை ஒரு சைடு மட்டும்தான் இந்த மாதிரி கீரல் போட்டிருக்கேன். போடையுமே ஈஸியாக தொளி உறிஞ்சிருச்சு. இதே மாதிரி மற்ற எல்லா வாழைக்காயிலையும் இந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சிட்டு வச்சுருங்க தனியாக. இப்போ நான் எல்லா காயிலையுமே இதை மாதிரி உரிச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி உரிச்சாச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த உப்பு கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நம்ம வாழைக்காய்க்கு உப்புக்கு சேர்க்கணும். அதனால தான் இது அப்படியே இருக்கட்டும். சிப்ஸு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வாழைக்காய் சீவுறது எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதில் இந்த நைஸாக இருக்கும்ல, அந்த இதில் வச்சு இந்த வாழைக்காய் அப்படியே சீவிக்கோங்க. நேரடியாக எண்ணெயில் விழுகிற மாதிரி சீவிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை இது இந்த மாதிரி வரலை அப்படின்னா நீங்கள் ஒரு பிளேட்டில் கூட சீவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வேக வைக்கணும். நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் வேக வைக்கணும். இந்த மாதிரி கரண்டி வச்சு நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படின்னா தான் எல்லா சைடும் ஒன்று போல் வெந்து வரும். இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க உப்பு மஞ்சள் தூள் தண்ணியை ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது நம்ம தண்ணின்றதுனால எண்ணெய் தெறிக்கும், பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் அதோட கலர் லைட்டாக அப்படியே மாறும் பாருங்கள். ஆனால் மஞ்சள் தூள் இன்னும் பத்தலை. அதனால் நான் ரெண்டாவது அந்த தண்ணியில் உப்பு கலக்காமல் மஞ்சள் தூள் மட்டும் கலந்து திரும்ப ஒருக்கா நான் சேர்த்தேன். இப்போ பாருங்கள், மஞ்சள் தூள் மட்டும் கலந்துட்டு திரும்ப நான் இதுலேருந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். திரும்ப சேர்த்ததுக்கப்புறம் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி சேர்க்கும்போது எண்ணெய் தெறிக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே கலக்கும்போது மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாக கலந்துக்கோங்க. எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. திரும்ப ரெண்டாவது கலக்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல, கரெக்டாக வந்துச்சு. இப்போ 2 சைடுமே நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு. நம்ம அந்த கரண்டிட்டு அள்ளி பார்க்கும்போதே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறது. அந்த டைமில் நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி அள்ளிட்டு எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிருங்க. நல்லா வடித்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லா சிப்ஸையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாமே பொரிச்சிட்டேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீட்டிலே நம்ம ஈஸியாக இதை செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் நேந்திரங்காயிலையும் இதே மாதிரி செஞ்சு பார்க்கலாம். எனக்கு அந்த காய் கிடைக்கல, அதனால் நான் இதில் செஞ்சேன். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.